ஃப்ரம் தர்மபுரி. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா கிட்ட ஒரு கால் வருது, கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்குப்பா, ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட வந்து அக்கௌண்ட்டில் சுத்தமாகவே காசு இல்லை. அப்படின்ற டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இதே நிலைமை தான் கண்டினியூஸாக நீடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால வந்து கூகுளில் போயிட்டு டைப் பண்ணுறேன், கடவுளே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு வீடியோ லிங்க் வருது. அந்த வீடியோவில் அங்கே கிளிக் பண்ணி பார்த்தோன்னே என்னோட அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டேன். அது வந்து விஜய் பிரகாஷ் சாரோட வீடியோ. அந்த வீடியோ வாட்ச் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி உடனே அவரோட கண்டென்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு 10 வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டேன் நான். சரிங்களா, பார்த்த உடனே அது எப்படியாவது இவரோட வீடியோ நம்பர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் போய் பார்க்குறேன். அவரோட நம்பர் எடுத்துட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன் சாருக்கு. உடனே சார் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியில் இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நாளைக்கு டெய்லி 60 to 70 கால்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு, நான் உனக்கு பிஸியாக இருக்கேன், அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்து இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ன மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ தான் நான் விஜய் பிரகாஷ் சார் வந்து சென்னையில் ஒரு ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண போகிறேன். அந்த டைமில் வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி டைமில் சார் வருவாரான்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். அந்த டைமில் வந்து என்னோட சுற்றி இருக்கிற அந்த ஆரா வந்து மாறுது. அப்படியே எனக்கு அந்த பாசிட்டிவ், இப்போ கடவுள்லாம் வந்தோன்னா பின்னாடி அவருக்கு ஒரு வெளிச்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிரியேட் ஆகுது. உடனே சார் வந்து கதை திறந்துட்டு உள்ளார வராரு. அப்படியே என்னோட மனசில் வந்து தெய்வம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சரிங்களா, அப்போ இருந்து என்னோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்கு கண்டினியூவாக வந்துட்டே இருக்குது. என்னன்னா அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு வந்து எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சோடனே நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆன மாதிரி தான். அந்த விஷயம் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. சரிங்களா, எங்கள் அப்பா வந்து எப்படி பயந்துட்டு இருப்பாருன்னா, நாம பண்ணுற ஒர்க்குக்கு இந்த ஃபினான்ஷியல் இதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியுமான்னு தான் அவர் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் எனக்கு தெரியும் லைனக்ஸால அந்த இது சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியும். சரிங்களா, இன்னொன்று என்னென்னா, நான் வந்து சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப விஜய் பிரகாஷ் சார் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், என்னடா சாஃப்ட்வேரில் வந்து உன்னால் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, உன்னோட ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்குறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட வீட்டில் வந்து கதவுல ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று வச்சிருப்பேன். அதில் உடனே வந்து கால்குலேஷன் போட்டு பார்க்குறேன். நான் வாங்குற சேலரிக்கு என்னோட அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆனால் தான் அந்த ப்ராப்ளத்தை எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஆனால் லைனக்ஸில் 2 வருஷத்துல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொரோனா டைம்ல கூட 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அந்த ஒரு எப்படின்னா மார்ச் 23 இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதுல இருந்து ஒரு 90 நாள் யார் எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கொரோனா டைம்லயும் 10 நாள்ல நான் வந்து 80,000 ரூபாய் லைனக்ஸ்ல இருந்து நான் சம்பாதிச்சேன். இதுதான் வந்து லைனக்ஸோட அந்த பொட்டன்ஷியல். லைனக்ஸ் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 75% 80% மேலே வந்து இன்கம் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த பிசினஸ் வந்து நம்மளோட எல்லாரோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து சொல்யூஷன் கொடுக்குது. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமோ, இல்லை உங்களோட மைண்ட் செட்டை மாற்றணுமோ, எல்லா ப்ராப்ளத்துக்கும் லைனக்ஸில் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. விஜய் பிரகாஷ் சாருக்கும் லைனக்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.